இன்று நாம் இலங்கையில் முக்கியமான ஒரு நிகழ்வை இன்று ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதுதான் தேசிய நேர்மை வாரம் இன்றிலிருந்து ஆரம்பமாகப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் இருக்கின்ற சகல மாவட்ட செயலகங்களிலும் இந்த விடயங்கள் ஆரம்பமாயிருக்கின்றது. நேர்மையான கலாச்சாரம் கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற துணிப்பொருளில் இந்த தேசிய நேர்மை வாரம் இன்று காலை ஆரம்பமாகி இருக்கின்றது. இதன் அடிப்படையில் நேர்மையான கலாச்சாரம் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற துணிப்பொருளின் கீழ் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள இந்த தேசிய நேர்மை வாரம் ஜூலை மாதமான இன்று 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக குணநாயக்கவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின் மூலம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள திட்டம் ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தில் இணைந்து நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது. தேசிய நேர்மை வாரம் மற்றும் இதற்கான வேலை திட்டங்கள் இன்று காலை 9 மணிக்கு ஜனாதிபதி அலுவலகம் உட்பட அனைத்து அரச நிறுவனங்களிலும் தேசிய நேர்மை பிரணாமம் வழங்குதல் மற்றும் நன்னடத்தை விதிகள் என்பனவற்றை வெளிப்படுத்துவதன் மூலம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது என்று அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதன் பிரகாரம் இன்றைய தினம் 27ஆம் தேதி ஆகிய இன்று காலை 9 மணிக்கு மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி சுதர்ஷினி ஸ்ரீகாந்த் அவர்களின் தலைமையிலும் வழிகாட்டுதலின் கீழ் இந்த நேர்மை கலாச்சாரம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஆரம்பமாகி இருந்தது. இவ்வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டதன் முக்கிய நோக்கம் நாட்டின் அரச சேவையின் தரம், வினைத்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மைகளை அதிகரிப்பதுடன் ஊழலற்ற முன்மாதிரியான நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குவதாகும். இங்கு நேர்மை என்பது சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு மற்றும் சுய கண்காணிப்புடன் மனச்சாட்சிக்கு உட்பட்டு சரியான வெளிப்படைத்தன்மை மற்றும் தார்மீக ரீதியில் தமது சேவைகளை வழங்குவதாக குறிப்பிடப்படுகின்றது. அதற்கமைய இந்த தேசிய நேர்மை வாரத்தில் இன்றைய நிகழ்வில் அனைத்து உத்தியோகத்தர்களும் மாவட்ட செயலகத்தில் நின்று அவர்கள் சத்திய பிரமாணம் எடுத்துக் கொண்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதை தொடர்ந்து இவ்வாரம் முழுவதுமாக இந்த வேலை திட்டம் நடைபெற இருக்கின்றது. நாளை காலை 9 மணிக்கு மட்டக்களப்பு அரசடி தேவநாயகம் மண்டபத்தில் இருந்து ஊர்வலம் ஒன்று ஆரம்பமாகி காந்தி பார்க்கில் அந்த ஊர்வலம் முடிவடைய இருக்கின்றது. எனவே இதில் கலந்து கொள்வதற்காக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் 14 பிரதேச செயலகத்தில் இருக்கின்ற 50 பேர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மொத்தமாக 500 பேர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இதன் போது இந்த விழிப்புணர்வு சம்பந்தமான ஒரு நாடகமும் அங்கு அரங்கேற்றப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த இன்று தொடங்கிய இந்த நிகழ்வு நாளையும் நடைபெற இருக்கின்றது. அதை தொடர்ந்து இந்த வாரம் முழுவதுமாக இந்த நேர்மை வாரம் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டது.